எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த நாளிலே சுவாமி மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கும் குணத்தை எங்களுக்கு நீர் கொடுங்க ராஜாவே. மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை, மற்றவர்கள் எங்களுக்கு செய்கிற அநியாயங்களை, மற்றவர்கள் எங்களை நோகடிப்பதை கடவுளே நாங்கள் இன்னும் அதிகமாக கோபம் கொண்டு, இன்னும் அதிகமாக ஆத்திரப்பட்டு, இன்னும் அதிகமான வார்த்தைகளை விடாதபடி எங்களுடைய நாவை நீர் கட்டுப்படுத்துங்கப்பா. எங்கள் மனதிலே எழுகிற எல்லாத பொல்லாத எண்ணங்களையும் நீர் கட்டுப்படுத்துங்க ராஜாவே. நாங்கள் தவறு செய்யாத நிலையிலே கடவுளே நாங்கள் தண்டிக்கப்பட்டாலும் நாங்கள் அமைதியாக இருக்கும்படியாக கடவுளே நீர் எங்களை போதித்து வழி நடத்துங்கப்பா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறியிருக்கிறீரே ராஜாவே. அந்த சாந்த குணத்தை கடவுளே நீர் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க ராஜாவே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாவது, மாமியார், மருமகள், நாத்தனார், கடவுளே இதோ இந்த நேரத்திலும் சுவாமி கணவன், மனைவி, பிள்ளைகள் யார் எங்களை கோபப்படுத்தினாலும், யார் எங்களை துக்கப்படுத்தினாலும் கடவுளே நாங்கள் பொறுமையாக கடவுளே அதை உம்முடைய சமூகத்திலே வைக்கும்படியான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுங்கப்பா. அலுவலகத்திலே எங்களை கேவலமாக பேசுகிற ஒவ்வொருவரையும் கடவுளே நீர் பெயர் பெயராக பார்த்து அவர்களுடைய உள்ளத்தை திருத்துங்க ராஜாவே. கடவுளே அவர்கள் திருந்தும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுங்கப்பா. அவர்கள் செய்கின்ற தவறுகளை அவர்கள் உணரட்டும் ராஜாவே. எங்களை கேலியும் கிண்டலும் அடிக்கின்றார்கள் அப்பா. கடவுளே எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ராஜாவே. கடவுளே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ராஜாவே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. கடவுளே அதே போல சுவாமி எல்லா விதமான தோல்விகளும் கடவுளே எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாறி மற்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை வருகிறது கடவுளே. எங்களால் தாங்க முடியவில்லை ராஜாவே. கடவுளே உம்முடைய பாதத்திலே கடவுளே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த விதமான வேதனைகள் எங்களை தாக்கினாலும் கடவுளே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ராஜாவே. நீர் எங்களோடு கூட இருந்தீரானால் கடவுளே எந்த விதமான சோதனைகளையும் கடவுளே நாங்கள் தாண்டி வரும்படியான பாக்கியத்தை பெறுகிறவர்களாக நாங்கள் மாறுவோம் ராஜாவே. கடவுளே சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து ஏசப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் உடைய காரங்களிலே வைக்கிறோம் ராஜாவே. கடவுளே நீரே கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே நீரே எங்களுடைய எல்லா விதமான துக்க நேரத்திலும், எங்களுடைய எல்லா விதமான சோதனை காலங்களிலும் கூட இருந்து கடவுளே நாங்கள் அதை கடந்து போகும்படியான பாக்கியத்தை எங்களுடைய உள்ளத்திலே நீர் கொடுங்க ராஜாவே. எதை கண்டும் பயப்படாதபடி, எதை கண்டும் அஞ்சாதபடி கடவுளே எதை கண்டும் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள் இல்லாதபடி நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. இந்நாள் மட்டும் வழி நடத்தினீரே ராஜாவே. இனிமேலும் கடவுளே நீர் வழி நடத்துங்கப்பா. எங்கள் உடலிலே இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகளையும் நீர் அறிவீர் ராஜாவே. உடலிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீர் அறிவீரப்பா. கடவுளே எல்லா பிரச்சனைகளையும் நீர் குணமாக்குங்க ராஜாவே. கடவுளே உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை சுவாமி. நாங்களுமே விசுவாசிக்கிறோம் அப்பா. கடவுளே இதே நேரத்திலும் சுவாமி மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும், மருந்துகள் கைவிட்டிருந்தாலும் கடவுளே நீர் கைவிடாத தேவன். எங்களோடு நீர் கூட இருந்து கடவுளே எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. எங்கள் மனதிலே முதலிலே ஒரு தெம்பை கொடுங்க ராஜாவே. இதிலிருந்து நாங்கள் கண்டிப்பாக மீண்டு வருவோம் என்ற திட மனதையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் சோர்வடையாதபடி எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. சாத்தானுக்கு இடம் கொடுத்து சோதனைக்குள்ளாகாதபடி, சோர்வுக்குள்ளாகாதபடி எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ராஜாவே. நீர் எங்களை சாத்தானின் கைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.